சிந்து பைரவி சீரியல்ல சிவாவும் சிந்துவையும் தனியா ஒரு ரூம்ல 10 நிமிஷம் பேச அலோவ் பண்ணாங்க இல்லையா? சிந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. அதுக்கப்புறம் சிவா தான் தண்ணிய குடுக்குறாங்களாம். அதாவது சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியும் குடிக்காம சாப்பாடும் சாப்பிடாம இருந்துச்சு இல்லையா? அதனால மயங்கி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிந்து வந்து நீங்க கோர்ட்ல என் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சிந்து சிவா கிட்ட சொல்ல, இங்க வெளியில மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட சிவா வெளியில வந்த உடனே, "நீ அவளோட சேர்ந்து வாழணும்னு கோர்ட்ல சொல்ல சொல்லுங்க" அப்படின்னு வேறையா சொல்லிடுது இல்லையா? ஸோ 10 நிமிஷம் முடிஞ்சு 2 பேருமே வெளியில வராங்க. சிந்து போனதுக்கப்புறம் இந்த அன்னபூர்ணி சிவாவ கூப்பிட்டு, "நீ வந்து நீதிபதி கிட்ட வந்து அந்த சிந்து கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லன்னு தான் சொல்லணும். என் மேல ஆணையா" அப்படின்னு மறுபடியும் ஒரு பிளாக்மெயிலு. அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டு கூடிடுது. சிவா கிட்ட நம்ம நடுவரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிவா எல்லாரும் அசந்து போற மாரி ஒரு பதில சொல்றாப்ல. "நான் சிந்துவ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே என் பெரியம்மா தான். இப்ப அதே பெரியம்மா தான் சிந்துவ விட்டு பிரிய சொல்றாங்க. அதனால சிந்துவோட சேர்ந்து வாழ்றதும், சேராம இருக்கிறதும் பெரியம்மா கையில தான் இருக்கு" அப்படின்னு ஒரு யாரும் சொல்லாத பதில தூக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்ட உடனே நம்ம அம்பிகா ஷாக் ஆயிடுறாங்க. "இவ்ளோ டாக்டருக்கெல்லாம் படிச்சுப்புட்டு, இப்படி நீ சொல்றது நியாயமா? எதா இருந்தாலும் நீ தானே சொல்லணும். உன் மனைவி கூட வாழணுமா, வாழக்கூடாதான்னு எப்படி உன் பெரியம்மா சொல்ல முடியும்?" அப்படின்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. தலைவர் மறுபடியும் அதே வார்த்தைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம அம்பிகா குறுக்கு விசாரணை பண்றாங்க. இந்த விசாரணைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ற ஒரே குற்றம் அந்த ஒரு குற்றம் தான். மத்தபடி சிந்து அந்த வீட்ல ஒரு நல்ல மருமகளாவும், நல்ல மனைவியாவும் தான் இருந்திருக்கிறாங்க. சிவாவோட உயிர காப்பாத்தியிருக்காங்க, வேலைய காப்பாத்தியிருக்கிறாங்க. என்னென்னமோ சிவாவுக்காக நம்ம சிந்து பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவும் சிவா மேல வச்சிருக்கிற பாசம் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் அடிச்சு, இதுக்கப்புறம் நீங்க வந்து சிந்துவ சிவாவோட சேர்ந்து வாழ அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாங்க. கடைசியா என்ன நடக்குது, நம்ம ஜட்ஜம்மா இதுக்கான கேஸு தீர்ப்ப நான் சாயங்காலம் சொல்றேன் அப்படின்ட்டு போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சிந்துவ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசம் இல்லனா 1 வருஷம் சிவாவோட சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.